ஹலோ கிச்சன் குயின்ஸ். இன்றைக்கி சிம்பிளான தக்காளி குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எதுவுமே காய்கறி இல்லை அப்படின்னாலும் வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு பட்டை 2 பிரியாணி தலை போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அது கூட 4 பெரிய பழுத்த தக்காளியாக அறுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி, அதுவும் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா தக்காளி வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். எல்லா டைமும் ஒரே மாதிரியே சாம்பாரே வைக்காமல் இந்த மாதிரி குருமா ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளான குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு தண்ணி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதை ஜாரில் போட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது எவ்வளோ தண்ணி வேணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கெட்டின ஆனோடனே நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பர் டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுட் வித் லவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.